10,000 ரூபாய் நிதி உதவி அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி ஐயா வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து முந்தைய திமுக ஆட்சி திருட்டு திமுக ஆட்சி வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து உரிமை தொகை வந்து தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே இடம் மாத்தினாங்க தகுதியுடைய பெண்கள் மட்டும்தான்ட்டு. ஆனால் எல்லா பெண்களும் தகுதியுடைய பெண்கள் தானே, புரியுதா? அது மாதிரிலாம் வந்து நம்ம எடப்பாடி ஐயா கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து புரட்சி தலைவர் வழி வந்த அந்த ஐயா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது படுறதுக்காகவே இந்த 10,000 ரூபாய் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அறிவிச்சுக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அது நன்மையாக தான் முடியும். அதாவது அட்டைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுனா இப்போ சாதாரண இப்போ இருக்கிற விலைவாசியில வந்து இப்போ எல்லாரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கணவனும் மனைவி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காலையில் சமைச்சு வச்சது மறுபடியும் வந்து சாயந்தரம் வந்து சமைக்க தான் வந்து டைம் இருக்காது. ஏன்னா விலைவாசி உயர்வு அவங்களோட பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றம்னு பார்க்குறாங்க. அதில் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஓட்டி விளையாடுறவங்களோ ஒரு குடிசையில் இருக்கிறவங்களோ வந்து ஒரு ஃப்ரிட்ஜை வந்து வாங்குறதுக்கு சக்தி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் அப்படின்றத போல வந்து ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அப்படின்றதையும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாங்க. அது பெண்களுக்கு எல்லாரும் மக்கள் தானேங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே ஒரு 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 குடும்பம். ஒரு 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 குடும்பத்தில் வந்து இது வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி தான் கடந்த ஆட்சி வந்து பண்ணுது. பெண்கள் 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 சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஸோ நம்ம எடப்பாடி ஐயா வந்து சக்திக்கும் சிவனுக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறாரு. அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் வந்து 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக 2 சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது அந்த வந்து ஒரு சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் ஆகுது. அந்த 2 மாதத்துக்கு உண்டான எரிபொருள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மிச்சமாகுது அந்த எரிபொருள் செலவு. ஸோ அது அந்த அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதில் கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஓகே.